எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 4வது வசனம். இவன் எவ்வளவு பெரியவனாய் இருக்கிறான் பாருங்கள். கோத்திர தலைவனாகிய ஆபிரகாம் என்ன தெரியுமாங்க அர்த்தம்? நீங்க தசமம் பாகம் கொடுக்கறதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? ஆண்டவரே, என் வீட்டில் நீங்க தான் ஆண்டவரே பெரியவர் நீங்க சொல்றீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் தேசத்துல எந்த மந்திரியோ எந்த பிரசிடென்ட்டோ அமெரிக்க அதிபதியோ பெருசு இல்ல, என்னை ஆளுகிறது என் கர்த்தர். அதுதான் காணிக்கை. ஹல்லேலூயா. காணிக்கை என்பது நீங்கள் உங்களை பார்த்து, உங்கள் சத்துருக்களை பார்த்து, பிசாசை பார்த்து நீங்கள் சொல்றீங்க, இந்தாடா தீர்க்க தரிசனம் வாங்கிக்கோ, என் கர்த்தர் தான் என்னை ஆளுகிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் விதையை விதைத்தான் பாருங்க. ஆபிரகாம் சொல்றார், எல்லா குடிகளே கேளுங்கள், நான் விதைப்பது மெல்கிசேதேக்கை குறிக்கிற இயேசுவுக்கு, ஏனென்றால் அவரே என்னை ஆளுகிறார். அவர் தான் நான் என்ன ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அதனால ஆபிரகாம் பார்க்கிறார், ஐயோ, நான் இனிமே என்னுடைய வாக்குத்தத்தத்தை என்னுடைய பலத்தில் நான் செய்ய மாட்டேன், என் இயேசு தான் என் வாக்குத்தத்தத்தை நடத்த போகிறார். எடுத்தாரு, விதைச்சாரு. இன்றைக்கு அதே காரியத்தை தான் நீங்களும் செய்றீங்க, நானும் செய்கிறேன். ஆபிரகாம் 10% விதைச்சாரா? இல்ல, he gave his best. ஹல்லேலூயா. ஆன பிறகு மோசே காலத்திலே நிபந்தனை, அதற்கு முன்பதாக வெளிப்பாடு. ஹல்லேலூயா. அதற்கு முன்பதாக பெஸ்ட். ஆமென். ரொம்ப சாதாரணமாக நினச்சிடக்கூடாது பாருங்க. இந்த காணிக்கை என்பது என்னுடைய விருப்பம் என்ன தெரியுங்களா? உண்மையிலே நான் நினைக்கிற ரெஃபர்மேஷன் எப்போ வரும்னா, சபையில் காணிக்கை எடுக்கக்கூடாது, அதுக்குன்னே ஒரு ஆராதனை நாளை வைக்கணும். ஹல்லேலூயா. அந்த ஆராதனை நாளை காணிக்கைன்னா என்ன, அதை ஆண்டவர் எப்படி உணர்கிறார், அதுவும் வாழ்க்கையில் எப்படி உனக்கு செயல்படுத்தும், இதை குறித்த அறிவை கொடுத்து கொடுத்து மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த ஆராதனை வச்சு தான் காணிக்கை எடுக்கணும். ஆமென். விஷயம் அவ்வளோ இருக்குது. இதில் மார்க் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 26வது வசனம். எல்லாரும் கவனிங்க, இது இந்த சத்தியம் வந்து ரொம்ப முக்கியம். பின்பு அவரை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது, அங்கே நிறுத்துங்க, அப்படியே நிறுத்துங்க கதையை. இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், தேவனுடைய ராஜ்யம் மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறது. அதாவது உங்களுக்கு ஒப்பா இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, எனக்கு ஒப்பா இருக்கிறது. இது என்னடா அது பெரிய பிரச்சனையா இருக்குது? இதுவரைக்கும் தேவனுடைய ராஜ்யம் நம்முடைய ஆவிக்கு ஒப்பா இருந்தது, நம்மளால கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடிந்தது, சரிதானே? இல்லை என்றால் நம்முடைய கர்த்தர் அழைத்தவருக்கு ஒப்பா இருந்தது, இல்ல பரலோகத்திலிருந்து வருகிற ஒரு காரியமா, இதெல்லாம் நம்ம தரிசிச்சு ஆண்டவர் சொல்றாரு, நீ தான் அந்த பரலோக ராஜ்யம். அதாவது இந்த இடத்துல பார்க்கும்போது பரலோக ராஜ்யத்தினுடைய ஒரு செயல்பாட்டை மனுஷனுக்கு ஒப்பிடுகிறார். ஆமென். அப்போ பரலோக ராஜ்யத்தினுடைய செயல் தான் ரட்சிப்பு இல்ல? அதற்கு பார்த்து அதை யார் உண்டாக்கினது? இயேசு உண்டாக்கினார். கரெக்டா? அப்போ ஒரு இடத்துல பரலோக ராஜ்யம் ஒரு விதமாய் செயல்படுகிறது. இந்த இடத்துல இயேசு சொல்ல நினைக்கிற காரியத்திற்கு யார் கதாநாயகனா? நீங்க தான் கதாநாயகன். ஹல்லேலூயா. இந்த இடத்துல இயேசு வெளிப்படுத்த நினைக்கிற இந்த வெளிப்பாட்டிற்கு யார் ஹீரோ? நீங்க தான் சார் ஹீரோ. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, நான் தான் ஹீரோ. ஆண்டவர் சொல்றார், நீயே அந்த பரலோக ராஜ்யம். ஏனென்றால் வாசிங்க, the kingdom of God is as if a man should scatter the seed on the ground. எல்லாரும் தேவனுடைய ராஜ்யம் இல்லையா? யாரெல்லாம் தேவனுடைய விதைகளை விதைக்கிறானோ அவனே தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பாத்திரவானா இருக்கிறான். ஹல்லேலூயா. எல்லா கிறிஸ்தவனும் கதாநாயகன் இல்லப்பா இந்த கதையில. யாரெல்லாம் விதைப்பதற்கு அவன் எழும்புகிறானோ, விதைப்பதற்கு அவன் யோசிக்கிறானோ, விதைப்பதற்கு அவன் ஏவப்படுகிறானோ, அவன் தான் ஹீரோ இந்த கதையில. ஹல்லேலூயா. எல்லா ஜேம்ஸ், எல்லாம் பீட்டரு, எல்லாம் மரியாதை, மார்த்தாலாம் இங்க கதையில யார் இருக்கிறா? விதைப்பதற்கு புறப்பட்டவனே தேவராஜ்யத்திற்கு ஒப்பா இருக்கிறா. ஹல்லேலூயா. இன்னும் இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது. நான் யோசிச்சேன், அப்படிதான் இருக்கு. யாரோ ஒரு இடத்துல இது ரொம்ப ஆழமா பேசியிருக்கிறாங்க. யார் தெரியுமா? அது கர்த்தர். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்திய ஒவ்வொரு வெளிப்பாடுகளும் பழைய ஏற்பாட்டில் தான் இருக்குது ரூட்டு. ஆமென். அப்போ இப்போ அவர் வெளிப்படுத்துகிற வெளிப்பாடு எங்க இருக்கிறது என்றால், கட்டளை வருவதற்கு முன்பதாய், கிருபையின் நாட்கள் கூட இல்லைங்க, இந்த பூமி இன்னும் சாபத்தையோ இல்ல பாவத்தை பார்க்காத நாட்களில் ஒரு வெளிப்பாட்டை கொடுத்தார். என்ன வெளிப்பாடு தெரியுமா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 29வது வசனம். அவ்வளோ இருக்குது பாருங்க. இதுல
பின்னும் தேவன் இருபத்தி 7 வாசிப்போம், இன்னும் கொஞ்சம் ஆழமா புரியும். தேவன் தம்முடைய சாயலாய் மனுஷனை சிருஷ்டித்தார். சரி, அவன் தேவ சாயலாகவே இருக்கிறான். சரி, ஓகே. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, சார் ஆசீர்வாதம் யார் மேல இருக்குது? ஏதேன் தோட்டத்தில் இருக்குது. நினைச்சிடாதீங்க. யார் மேல் இருக்குது? ஆதாம் மேல் இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்க மார்க் எழுதின சுவிசேஷத்தில் யாரை கர்த்தர் பரலோக ராஜ்யத்திற்கு ஒப்பிடுகிறார்? உங்களை. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆசீர்வாதம் யார் மேல் இருக்குது? உங்க மேல இருக்குது. ஹல்லேலூயா. இப்ப ஆசீர்வாதம் யார் மேல இருக்கு? ஆதாம் மேல இருக்குது. ஆனா ஆதாமுக்கு இந்த ஆசீர்வாதத்தில் செயல்படுவது என்று தெரியாது. கற்றுக் கொடுக்கிறார். 29 வசனம் கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. And God said, see, I have given you every herb that yield seed. எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு விதைகளை கொடுக்கிற மரங்களை கொடுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இங்க ஆண்டவர் ஒரு ஆழமாக அழுத்தமாய் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நான் உனக்கு சாப்பாடு கொடுக்கலப்பா, நான் உனக்கு பணத்தை கொடுக்கலப்பா, நான் உனக்கு பிரியாணி கொடுக்கலப்பா, அதை பண்ணுகிறதான பலன விதையை கொடுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே ஆப்பிள் கொடுங்க. இல்ல உனக்கு ஆப்பிள் எப்படி வரும்னு சொல்லி கொடுத்திருக்கிற விதையினால் வரும். ஹல்லேலூயா. ஆண்டவரே மாம்பழம் கொடுங்க. மாம்பழத்துக்காய் என்கிட்ட வராத, மாம்பழத்துக்குள்ள ஒரு விதை இருக்குது, அதை நீ பார்க்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, ஆதாமே நீ ரூபமா இருக்க, நீ சாயலா இருக்க, என் மகிமை தரித்திருக்கிற, ஆசீர்வாதம் உனக்குள்ளா இருக்கிறது. ஆனா இப்பொழுது நீ இந்த ஆசீர்வாதத்தில் செயல்படணும்னா நீ உன் வாழ்வாதாரம் எப்படி நீ வாழ்க்கையை நடத்தணும் புரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. எப்படி? விதைப்பும் அறுப்பும். ஹல்லேலூயா. விதை அதுதான் ஆதாம் உன் வாழ்க்கையை வேற லெவலுக்கு மாட்ட போகுது. ஹல்லேலூயா. இதே வார்த்தை தான் ஆண்டவர் மார்க் எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரம் 27 வசனத்தை சொல்றாரு. And should keep sleep by night and rise by day, and the seed should sprout and grow. ஹல்லேலூயா. தமிழ்ல வாசிங்க. இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க. எல்லாரும் சொல்லுங்க, ஐஸ்வர்யம் என்பது உனக்கு தெரிஞ்சு வளர்ற செயல் இல்லைங்க, உனக்கு தெரியாமையே நீ ஐஸ்வர்யவான் ஆயிடுவே. ஹல்லேலூயா. நீ தெரிஞ்சு சம்பாதிக்கிற செயல் இல்ல பிரதர், எனக்கு 20,000 சேலரி, நீ தெரிஞ்சு பணக்காரன் ஆக மாட்ட. ஆண்டவரே நான் எப்படி பணக்காரன் ஆகணும் தெரியல. ஆண்டவர் சொல்லறாரு, நீ தூங்கும் போதே உன்னை ஆக்கிட்டேன். ஹல்லேலூயா. ஏனென்றால் நீ விதைக்கிறவன். தசமபாகம்லாம் சும்மா இல்லை. நீ தசமபாகம் கொடுத்தா நீ தூங்கும் போதே உன்னுடைய ப்ராஸ்பரிட்டி இன்க்ரீஸ் பண்ணுவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், தூங்குகிறவன் எழும்பி தெரியாமவே அவன் ஐஸ்வர்யவான் ஆடுவான். ஹல்லேலூயா. இங்கிலீஷ் பைபிளில் பாருங்க எப்படி இருக்குதுன்னு. He himself does not know how. எல்லாம் சொல்லுங்க, அவனுக்கு எப்படி ஆச்சுன்னு தெரியலையா. ஆனா அவன் செஞ்ச செயல்லாம் ஒண்ணு தான். புரியாத காரியத்தையும் அவன் விருப்பப்பட்டு ஒவ்வொரு விதையை விதைச்சு தூங்குறான். ஒரு நாள் ஏஞ்சி பார்த்தா எப்படி இவ்வளவு ஆச்சு? அதுதான் கர்த்தரின் செயல். ஆமென். 28வது வசனம். எப்படி என்றால் நிலமானது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, 100 ரூபாய் போட்டு ஆண்டவரே 1000 ரூபாய் கொடுங்க, 1 லட்சம் ரூபாய் போட்டு ஆண்டவரே 100 lakhs கொடுங்க, பேரம் பேசுறாங்க ஆண்டவரோட. அப்படி இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, இது எப்படி உனக்கு தெரியாமையே பெருக்கத்தை உண்டாக்குமா? ஃபர்ஸ்ட் என்ன வருமா சொல்லுங்க? என்ன வருது? ஃபர்ஸ்ட் முளை. ஃபர்ஸ்ட் என்ன வருது? முளை வருது. நெக்ஸ்ட் என்ன வருது? கதிர் வருது. மூணாவது என்ன வருது? தானியம் வருது. ஸ்டேஜஸ். ஹல்லேலூயா. அப்போ நீ இன்னைக்கு விதைச்சிட்டு நாளைக்கு எதிர்பார்க்க கூடாதான். தினமும் விதைக்கும் போது ஃபர்ஸ்ட் முளைக்கும். ஹல்லேலூயா. அப்புறம் என்ன வரும்? கதிர் வரும். அதுக்கப்புறம் என்ன வரும்?
அறுவடை வரும். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வருது பாருங்க, அறுவடை. பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்த பின்பு, ஹல்லேலூயா, ஆண்டவர் சொல்றாரு, நீ மட்டும் விதைக்க தொடங்கிட்டன்னா உனக்கு தெரியாமையே முளைக்கும், கதிர் வரும், எல்லாம் ஆசீர்வாதங்கள் வரும். வருகிறது மாத்திரம் அல்ல, அதை நீ புசிக்கும்படியாய் நீ பெற்றுக்கொள்வாய். ஆமென். அப்போ எப்படி இதெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள போறோம்? விதைப்பும் அறுப்பும் என்ற பிரமாணம். ஹல்லேலூயா. கவனிக்கணும், ஒரு மாதம் தசம பாகம் என்பது சும்மா சாதாரணமாக எடுத்து வச்சிட போறீங்க. தட்ஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். ஹல்லேலூயா. கர்த்தரை பார்த்து சொல்றீங்க, நீங்கள் தான் என் எஜமான். ஹல்லேலூயா. பிசாசை பார்த்து சொல்கிறீங்க, தரித்திர ஆவியே தெரிஞ்சுக்கோ, என் கர்த்தர் தான் என்னுடைய தலைவர். ஹல்லேலூயா. இந்த வீட்டில் தரித்திரம் விளையாடாது, இந்த வீட்டில் ஆசீர்வாதம் தான் தலை ஓங்கி நிற்கும். என்றால் கர்த்தர் என்னுடைய ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். The boss is Jesus.